ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த மங்களகரமான நல்ல ஞாயிற்றுக்கிழமை நாளிலேயே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துடணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். காலையிலேயே உன்னை ஆசிர்வதிச்சு நீ கேட்டதெல்லாம் அப்படியே ஆகட்டும் ததாஸ்துன்னு சொல்லி உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் செல்லமே. இத்தனை நாளா தள்ளி போனதும் தாமதமானதும் இன்னைக்கு நல்லபடியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் அரங்கேற போகுது. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை அழகாக்கணும்னு முடிவு செஞ்சு இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் எண்ணங்களை மட்டும் நீ அழகாக வச்சுக்கோ. உன் உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, நீ வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஓ மனசு மலரின் வாசனையைப் போல அழகானதாக நல்ல உள்ளங்களாக நல்ல எண்ணத்தோடு நிரம்பி இருக்கும்போது எனக்கு வேறென்ன வேண்டும்? உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் உன்னுடைய நேர்மறை உணர்வுகளுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ கேட்காமலேயே உனக்கு எல்லாவற்றையும் செய்து தரும் நோக்கம் கொண்ட இந்த வராகி தாய் நீ கேட்டதை மட்டும் உனக்கு கொடுக்காமலா விட்டுட போகிறேன். இதோ இத்தனை நாளாக நீ என்கிட்ட என்ன எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் இன்றே உன் கைகளில் ஒப்படைக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன். மனிதர்கள் சில நேரங்களில் பாராட்டுவாங்க, சில நேரங்களில் இகழ்ந்து தாழ்ந்து பேசுவார்கள். எந்த அளவுக்கு பாராட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு கீழே தூக்கி போடவும் செய்வார்கள் தான் என் செல்லமே. யார் உன்னை பற்றி பாராட்டினாலும் தூற்றினாலும் நீ எந்த வார்த்தைகளையும் காதில் வாங்கிக்க வேண்டாம். உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நடந்துக்கிட்டாலே மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் அது அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நீ யாருக்கும் யாருங்கிறத நிரூபிக்க போராடாதே. நீ நீயாக எப்போதும் போல உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாராவது உன்னை விட்டு போயிடுவாங்களோ, எந்த உறவையாவது நீ இழந்து விடுவோமோன்ற பயம் உனக்கு தேவையில்லை. உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில், உனக்கு மதிப்பில்லாத இடத்துல மறுபடியும் போய் நின்னா தேவையில்லாமல் அங்கே உறவுகளையும் இழந்து உனக்கு கெட்ட பேரும் அவமானமும் தான் மிஞ்சும். அதனால் உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களை தேடிப்போ. மரியாதை இல்லாத இடத்துல அமைதியாக இருக்க பழகிக்கோ. நானே உனக்கான மதிப்பும் மரியாதையும் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல் கிடைக்கும்படியும் நிச்சயமாக செய்வேன். நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்குதுன்னு நீ கவலைப்படுகிறாயில்லவா? உண்மை என்னங்கிறது இப்போ நான் பேசி முடிக்கும்போது நிச்சயம் உனக்கு புரிய வரும். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களும் இருக்குது. அமைதியே இல்லையேன்னு நீ நொந்து புலம்புவது அனைத்தையும் இப்போ முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு உன்னை பாடாப்படுத்தும் போது ஒரு தாயாக இருக்கக்கூடிய நான் என் பிள்ளையாகி நீ கஷ்டப்படுவதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? இதோ என்ன கஷ்டம் வந்தாலும் உளமாற எனக்கு பக்தி செலுத்தும் என்னை நம்பி வணங்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் தீய கர்மாக்களை எல்லாம் அகற்றி உன் தலையெழுத்தை மாற்ற ஓடி வந்துட்டேன். இனி கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீ நினச்ச அனைத்தும் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அவர்களுடைய தீய கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணுன்றது தலையெழுத்து தானே. அதன்படி தான் இத்தனை நாளும் நீ கஷ்டங்களை அனுபவிச்சியே தவிர என்னை வணங்கியதால் உனக்கு எதுவும் பிரச்சனை வரல. உண்மை சொல்லப்போனால் நீ என்னை வணங்கியதால் தான் இந்த பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் இவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்க்கையை விட்டு விலக போகுது. என்னையே நம்பி வாழும் உனக்காகவே நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். விதி கர்மான்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான நன்மைகளை தருவேன் என்று சொல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல வினைகள் ஆரம்பமாகும். நீ தொலைச்ச விஷயங்களை எல்லாம் மறுபடியும் மீட்டெடுப்பாய். இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை சிறப்பாக நல்லபடியாக வளமாக வாழ வைக்கிறேன். இப்போது நீ முகம் வாடிப்போய் சோர்ந்திருக்கதை பார்த்துட்டு தான் நீ இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடணும். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கை நல்ல நாளாக இருக்கணுன்றதுக்காக உன்னை நோக்கி வந்திருக்கேன். நீ இழந்ததையும் உன் கடந்த காலத்தையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோட
நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய். உனக்கான நல்வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுக்குறேன். நீ சிறப்பான வளமான வாழ்க்கையை வாழப்போகிற. எதுவுமே நிலையில்லாத நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிற? கண்டிப்பாக அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன். மாறாததுனும் மாற்ற முடியாததுனும் இந்த உலகில் எதுவுமே இல்லை. என் உத்தரவினால் அனைத்தும் மாறும். இந்த வராகியம்மா நானே என்னை சரணடைஞ்ச உனக்காக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். இனி எந்த விஷயத்திலும் நீ கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் கண்களில் உன் கண்ணு முன்னால் தெரியும் வாழ்க்கையை நினச்சி நீ வேதனை கொள்ளாதே. முக்காலமும் அறிந்த இந்த வராகியம்மா இத்தனை நாள் என்னிடம் கேட்டதையெல்லாம் இப்போ மிக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தும் வெகு சீக்கிரம் மாறப்போகுது. நீ என்னிடம் மனமுருகி செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். காற்று எப்படி மேகத்தை விளக்குகிறதோ அதே போல் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போகும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீ தைரியமாக கடந்து வந்துடு. இது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். எல்லாமே சில காலம்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இப்போது இருக்கிற உன் கஷ்டமும் கடந்து போய் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை இந்த வராகியம்மா நான் உருவாக்கி தர்றேன். நீ தேவையில்லாமல் மன வருத்தம் கொண்டு உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்காதே. இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். உன் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும்னு நம்பு. வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னுடைய மனக்கவலையையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கு இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் நீக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. தாங்க முடியாத துயரங்கள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். உன்னை வேணாம்னு சொன்னவங்களே இப்போ உன் வீடு தேடி வந்து உன்கிட்ட சமரசம் பேச வருவாங்க. எப்போதும் காலம் இப்படியே இருந்துடாதுன்றத இப்போது நீ புரிஞ்சுக்க போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போது உன்னை சிறப்பாக நல்லபடியாக வாழ வைக்க போகுது. குழந்தை செல்வம் வேணும்னு கேட்டு வெகு நாளாக காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் குழந்தை பேரையும் குழந்தை வரத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன். உன் வீட்டில் நிச்சயம் அலலை குரல் ஒலிக்கும். இந்த வராகி அம்மாவை வரவேற்க தயாராக இரு. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தர்றேன். இத்தனை நாளாக வேதனையிலும் கஷ்டத்திலும் சிக்கி தவிச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கோ. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர முடிவாக நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்டி உனக்கான நல்லதையும் செஞ்சு தர்றேன். எப்போதும் வாழ்க்கையை இப்படியே வெறுத்து சலித்து வாழ வேண்டாம். நிராதரவான கஷ்டமான சூழல்கள் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நான் உருவாக்கி தர்றேன். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துராதுன்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக நான் அனைத்தையும் மாற்றி அமைச்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக வாழும்படி செய்கிறேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நீ கற்பனை செய்வது போலவும் பயப்படுறது போலவும் எதுவும் நடக்காது என் செல்லமே. வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. எந்த விதத்திலும் சோர்வடையாமல் தைரியமாக உற்சாகத்தோடு இரு. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும். உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும். நீயே எதிர்பாராத அளவில் உன் வாழ்க்கை அழகான பொற்காலமாக மாறப்போகுது. என் குழந்தையான நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும்.